அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கேட்கக்கூடிய எல்லோருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு பதிவாக இது காணப்படுகின்றது. காரணம், இதுவரைக்கும் என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுபவர்கள் கூட சந்தோஷமாக இந்த அமலை செய்யுங்கள். அடுத்த நொடி உங்கள் கண்களில் காணப்படக்கூடிய கண்ணீரை நீங்களே துடைத்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு ஒரு பேரானந்தத்தை ஓதிய இடத்திலிருந்து எழும்புவதற்கு முன் அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஏனென்றால் இந்த ஒரு திக்ர் மிகவும் அற்புதமானது. இன்றைய காலத்தில் தேவைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று தான் கூற வேண்டும். ஒரு தேவைக்காக நாம் நிறைய முயற்சிகளை செய்வோம், நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ்விடம் கேட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னமே இன்னும் ஒரு தேவை நமக்கு வந்து விடுகின்றது. இவ்வாறான தேவைகளை நிறைவேற்ற இந்த திக்ரை முன்னிறுத்தி கேளுங்கள். மஹ்ரீபில் கேட்டால் இஷாவுக்கு முன்னமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பதிலை ஏற்படுத்துவான். அது சிறிய தேவையாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு தேவையாகவோ இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓதி பாருங்கள். இனி இந்த திக்ரை நீங்கள் துஆ கபூல் மந்திரம் என்று தான் நீங்கள் கூறுவீர்கள். அப்படியான ஒரு மகத்தான ஒரு திக்ர். இந்த திக்ரை நீங்கள் ஓதினால் யாரையுமே இந்த திக்ர் கைவிடாது. இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் நீங்கள் எல்லோரும் செய்து பாருங்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கின்றோம். நோன்பாளிகளுடைய துஆ கட்டாயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அந்த திக்ர் என்னவென்றால், இது ஒரு இலகுவான திக்ர் தான். யா ரப்பி மூசா, யா ரப்பி கலீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதன் பொருள், மூசாவுடைய ரப்பே, அனைத்தையும் அறிந்த ரப்பே, அளவற்ற அருளாளனே, நிகரில்லா கருணையுடையவனே, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. இது மிகவும் சிறிய இலகுவான ஒரு திக்ர். ஆனால் இது பலருக்கும் தெரியாத ஒரு திக்ராக காணப்படுகின்றது. இது நிறைய பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ர். இந்த திக்ரை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 111 முறை ஓத வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் யா ரப்பி மூசா, யா ரப்பி கலீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எனும் இந்த திக்ரை 111 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மஹ்ரிபிலிருந்து இஷா வரை ஓதுங்கள். இன்னும் நீங்கள் தஹஜ்ஜத்தில் ஓதினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அத்தோடு நம்பிக்கையுடன் ஓதுங்கள். இது நிறைய பேர் அறியாத ஒரு திக்ராக காணப்படுகின்றது. ஆகவே இந்த பதிவை பலருக்கும் பகிர்ந்து எத்தி வைத்த நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்களும் பலன் பெற வழிகாட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 14வது நாள் வினா. இந்த சஹாபியின் மரணத்திற்காக அல்லாஹ்வின் அர்ஷ் அதிர்ந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சஹாபி யார்? அந்த சஹாபி எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள
அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலினூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக்குமல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.